Hello all, welcome to RMIS Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல science and technology topics in news last week பார்க்கலாம். As usual, first list of topics பார்க்கலாம். ஆனா இந்த வாட்டி as usual ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் பேட்டர்ன் மாத்திருக்கோம். லாஸ்ட் வீடியோ நந்தே கரெக்டா பாலிட்டி அண்ட் எக்கானமி நந்து. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு அங்கங்க அந்த டாபிக் பேசும்போது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அண்ட் எங்களுக்கு கண்டென்ட் கூட பிபிடிலேயே கொடுத்தா எங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நம்ம இப்படி ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ்ல இந்த வாட்டி பஞ்ச் மிஷன் பத்தி பார்க்க போறோம், ஸ்பிரிக்ஸ் டெலிஸ்கோப் பத்தி பார்க்க போறோம், ஆன்டி ரிட்ரோ வைரல் தெரப்பி, ஓசிலோட் சிப் அண்ட் தென் ப்ளூ கோஸ்ட் மிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பஞ்ச் மிஷன் ஏன் இது நியூஸ்ல இருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா, why is this in news? NASA is gearing up for a first of its kind solar mission. ஓகேங்களா? சோ இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சுன்னா, இந்த மிஷன் பத்தி நாசா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டிக்கல்ல கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இந்த சோலார் மிஷன் பத்தி. Then we should be studying about that particular punch mission. கரெக்டா? சோ இங்க என்ன பண்ண போறாங்களா, இந்த பஞ்ச் மிஷன்ல சோலார் அட்மாஸ்பியர்னு க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ண போறாங்களா. ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ண போறாங்கன்னா, போலரைசேஷன் ஆஃப் லைட் யூஸ் பண்ணி சோலார் அட்மாஸ்பியர் ரொம்ப க்ளோஸாவே ஸ்டடி பண்ண போறாங்க. திஸ் இஸ் த பேசிக் திங்குங்க. பஞ்ச் மிஷன் சொல்லும் போது சோலார் அட்மாஸ்பியர் ஸ்டடி பண்ண போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி சோலார் மிஷன். போலரைசேஷன் ஆஃப் லைட் யூஸ் பண்ணி இது பண்ண போறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஃபுல்லா திஸ் வில் பி லான்ச்டு பை SpaceX. Punch PUNCH polarimetry to unify corona and heliosphere. ஓகேங்களா? so this is what punch ஓட abbreviation. ஓகேங்களா? and this is going to be launched by SpaceX. mission life எவ்வளவு இருக்க போகுது? 2 years. ஓகேங்களா? and எங்க நம்ம அனுப்ப போறோம்? லோ எர்த் ஆர்பிட்க்கு. ஓகேங்களா? மிஷனோட லைஃப் லோ எர்த் ஆர்பிட்க்கு அனுப்ப போறோமா இல்லையா? பஞ்சோட அப்ரிவேஷன், பேசிக்கலி அதோட அப்ஜெக்டிவ். ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி knowing when you see about punch mission. ஓகேங்களா? அண்ட் இது ஸ்பெசிபிகலி டிசைன் டு ஸ்டடி தி சோலார் அட்மாஸ்பியர் சொல்லிட்டோம். அண்ட் அங்க என்னென்ன படிக்க போறாங்க? இந்த கரோனா அண்ட் சோலார் விண்ட் பத்தி ரொம்ப டீடைல்டா டீப்பாவே ஸ்டடி பண்ண போறாங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க நான் சொன்ன மாதிரி நியர் ஃபீல்ட் இமேஜஸ், வைட் ஃபீல்ட் இமேஜஸ், நேரோ ஃபீல்ட் இமேஜஸ் சொல்லி கேமராஸ் வச்சு இமேஜஸ் எல்லாம் கிளிக் பண்ணி எல்லாம் பண்ண போறாங்க. ஸோ பஞ்ச் சொன்னாலே சோலார் மிஷன், சோலார் அட்மாஸ்பியர் படிக்க போறாங்க, கரோனா சோலார் விண்ட்ஸ் இது எல்லாமே பார்க்க போறாங்க, போலரைசேஷன் ஆஃப் லைட் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ பஞ்சோட அப்ரிவேஷன், மிஷன் லைஃப் எவ்வளோ, அது எங்க அனுப்ப போறாங்க, ஆல் திஸ் டீடைல்ஸ் யூ ஷுட் நோ. நெக்ஸ்ட் இஸ் ஸ்பியரெக்ஸ் டெலிஸ்கோப். ஓகேங்களா? சோ இந்த ஸ்பியரெக்ஸ் டெலிஸ்கோப் பத்தி நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் why this was in news. இது என்ன பண்ண போறாங்க? மோஸ்ட் கலர்ஃபுல் மேப் ஆஃப் தி யூனிவர்ஸ் இது ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல ஸ்பியரெக்ஸ் டெலிஸ்கோப்ல. ஓகே, மோஸ்ட் கலர்ஃபுல் மேப் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு என்ன பண்ண போறாங்க? வாட் ஆர் தே கோயிங் டு டூ அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு டூ திஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, யூனிவர்ஸோட கலர்ஃபுல் மேப் யாரு இது பண்ண போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் பை NASA. ஓகேங்களா? அண்ட் இங்க கூட மிஷன் லைஃப் எவ்வளவு இருக்க போகுது? 2 years. and this is also going to be by NASA. ஓகேங்களா? அண்ட் இங்க இந்த ஸ்பியரெக்ஸ்னா வாட் இஸ் இட் சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் for the history of the universe, epoch of reionization and ISS explorer. ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்க ஸ்பியரெக்ஸ் டெலிஸ்கோப் சொல்றோம். ஓகேங்களா? சோ ஸ்பியரெக்ஸ் டெலிஸ்கோப்னா என்ன, இது யாரு பண்ண போறாங்க, அண்ட் பேசிக்கலி அவங்க என்ன நம்மளுக்கு கொடுக்க போறாங்க? they are going to give the colorful map of the universe. ஓகேங்களா? சோ இப்போ என்னன்னா மெயின் ஏம் காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ண போறாங்க. என்ன இந்த காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் சொல்லி கேட்டீங்கன்னா, பிக் பேங். ஓகேங்களா? பிக் பேங் அப்புறம் நீங்க ஆல்ரெடி உங்க ஸ்டாட்டிக்ல படிச்சிருப்பீங்க. பிக் பேங் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, யூனிவர்ஸ் ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆனாங்கன்னு சொல்லி, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டட் ஃபாஸ்டர் தேன் தி ஸ்பீட் ஆஃப் லைட் சொல்லி. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இதுதான் நம்ம என்ன இது பண்ண போறோம், we are going to measure this cosmic inflation. ஓகேங்களா? காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா
இந்த யூனிவர்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்பேண்டட் than the speed of light, faster than the speed of light. ஓகேங்களா? so this also you should be knowing. so இதெல்லாம் இது பண்ண போறாங்க. இங்க வந்து இந்த இது தெரிஞ்சுக்கோங்க, biogenic moleculesனா என்ன. you should be knowing this. biogenic moleculesனா water and life forming molecules. ஓகேங்களா? so that is known as biogenic molecules. and the identification and the data collection also it's going to be there. ஓகேங்களா? so basically Sperex telescopeல இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு after big bang, you know, speed of light ஓட faster-ஆ, so அந்த cosmic inflation எப்படி இருந்துச்சு, okay, and how was this, you know, objective வந்து இந்த மிஷன் லைஃப் வந்து எவ்வளோ, யார் இது பண்றாங்க, நாசா, and final objective என்ன, colorful map of the universe. so this you should be knowing. next, antiretroviral therapy. antiretroviral therapy இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க antiretroviral therapy பத்தி நிறைய கன்சர்ன்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஆல் ஸ்டேட்ஸ் வந்து அது என்ன பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஓகே, antiretroviral therapyனா என்ன? இது வந்து ஹெச்ஐவிக்கு இது ட்ரீட் பண்றதுக்காக கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இது ஹெச்ஐவின் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிருமானா முடியாது. இது என்ன பண்ணும், ஹெச்ஐவி எய்ட்ஸா மாறாம, இல்ல அந்த ஹெச்ஐவி நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகாம, அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப க்ரோ ஆகாம பாடியில, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன இது antiretroviral தெரப்பில நம்ம வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சப்ரஸ் பண்றது, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம பாக்குறது, இந்த இன்ஃபெக்ஷன் ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஆகாம பாக்குறது, ஆல் திஸ் திங்ஸ் we can do with antiretroviral therapy. ஓகேங்களா? so this is to manage HIV or AIDS by suppressing the virus. ஓகேங்களா? so இது என்ன பண்ணுவாங்களா, ரிப்ளிகேட் ஆகாம அந்த லோடு வந்து பிளட்ல அந்த வைரல் லோடு இருக்கும் இல்லையா, அந்த வைரல் லோடுன்னு சப்ரஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? so that will be suppressed. ஆனா கியூரா, கம்ப்ளீட்டா கியூரா ஹெச்ஐவிக்குனா கியூர் கிடையாது. ஓகே, இது வந்து என்னன்னா அந்த ஹெச்ஐவி எஃபெக்ட் ஆயிடுச்சு, ஆனாலும் பேஷண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு they can live longer. ஓகேங்களா? அதுதான் இங்க மெயின் திங். ஓகே, ஸோ இது வந்து காம்பினேஷன் தெரப்பி மாதிரி. ஸோ காம்பினேஷன் ஆஃப் 3 to 4 ட்ரக்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் பெனிஃபிட் என்ன, ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க் இதாகி, ஓகேங்களா, அண்ட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது கியூர் கிடையாது, ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் சப்ரெஸ் பண்ணி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ராவா அவங்களும் உயிரோட இருக்க வைக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், என்ன கவர்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகேங்களா? நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இந்த நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ART antiretroviral therapy வந்து ஃப்ரீயாவே ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அண்டர் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகே, these are the things. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் திஸ் சிப்? என்ன இந்த சிப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல நிறைய எரர்ஸ் வந்துட்டு இருக்கா. ஓகேங்களா? அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வர எரர்ஸ் வந்து கரெக்ஷனுக்கு ஒரு சிப் இப்போ ரெடி பண்ணிருக்காங்க. that is what we are saying as this Ocelot chip. இது யாரு வந்து அன்வீல் பண்ணிருக்காங்க இப்போ, அமேசான். ஓகேங்களா? அவங்களோட இன்ஹவுஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் கால் Ocelot. ஓகேங்களா? ஸோ இவங்க இது வந்து ஆப்வியஸ்லி அமேசான் வெப் சர்வீசஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுமா, குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இருக்கிற எரர்ஸ் வந்து 90% கம்மி பண்ணிருமா. எரர்ஸ் கம்மி ஆகுனா என்ன ஆகும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து நல்லா ஃபீஸிபிளா நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுல எரர்ஸ் கம்மி ஆகணும். ஸோ கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லி யூ ஹாவ் திங்ஸ். கரெக்டா? ஸோ ப்ளீஸ் நோ அபவுட் தி டிஃபரன்ஸ். ஓகே, அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்க்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு டிஃபரன்ஸ். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ஸ்ல எரர்ஸ் வராம நம்ம பார்த்துக்கிட்டா தட் இஸ் வெரி மச் அட்வான்டேஜஸ். இப்போ அந்த எரர்ஸ் கம்மி பண்றதுக்காக தான் இந்த Ocelot சிப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சர்டன் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படியே சப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிருமா. அதனால அந்த எரர் கரெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஈஸி ஆயிருமா. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த எரர் கரெக்ஷன் ப்ராசஸ் ஹாப்பியா நடந்துச்சுன்னா, எரர்ஸ் இல்லாம எஃபிஷியன்ட் ஆயிடுச்சுன்னா, ஃபீஸபிள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல, கிரிப்டோகிராஃபில, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் மாடலிங்ல எல்லாம் we can have a
extra advantage. Next is Blue Ghost mission. எதுக்கு இந்த Blue Ghost mission நியூஸ்ல இருந்தது? You have to know this. Firefly Aerospace வந்து இந்த Blue Ghost mission lander வந்து இப்ப என்ன ஆயிருக்கு, மூன்ஸ் ரீஜன்ல அந்த இது வந்து டச் ஆயிருக்குன்னு சொல்லி சக்சஸ்ஃபுல்லி டச்டுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல சொன்னிருந்தாங்க. ஸோ லெட் அஸ் நோ. ப்ளூ கோஸ்ட் மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ private space mission. ஓகேங்களா? Why? What is the purpose of this private space mission? Na? That is to study the moon. Blue Ghost mission is to Blue Ghost mission. Blue Ghost mission is to study the moon. So in the Blue Ghost mission வந்து யார் இது பண்ணிருக்காங்க? This is a private space mission. ஓகேங்களா? அண்ட் இங்க மெயினா எதுக்கு மேல ஃபோக்கஸ் இருக்குன்னா ரோபோட்டிக் ட்ரில்லிங், சர்ஃபேஸ் காம்போசிஷன், டஸ்ட் மிட்டிகேஷன், இது எல்லாமே அவங்க பார்க்க போறாங்க ஃபோக்கஸ் ஏரியாஸா. அண்ட் இது வந்து எங்க லேண்ட் ஆக போகுதுன்னா 20 degrees நார்த் ஆஃப் மூன்ஸ் ஈக்குவேட்டர். ஓகேங்களா? ஸோ 20 degrees மூன்ஸ் ஈக்குவேட்டர் வந்து 20 degrees நார்த்ல இது லேண்ட் ஆக போகுது. அண்ட் இந்த பேலோட்ஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்களா? 1 lunar day. 1 lunar dayனா 14 earth days. ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி நோயிங் அபவுட் திஸ் Blue Ghost mission. Blue Ghost mission வந்து to study the moon. This is a private space mission and this is going to land 20 degrees north of moon's equator. Okay, and this is going to be operating for 1 lunar day, which is 14 earth days. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அண்ட் March 14ல ஹை டெஃபினிஷன் இமேஜ் வரப்போதா மூன் வந்து சோலார் எக்லிப்ஸ்னு கிளிக் பண்ண போறாங்களா. March 14 வர சோலார் எக்லிப்ஸ்னு மூன் வந்து கிளிக் பண்ணி ஒரு ஹை ரெசல்யூஷன் மிஷன் வந்து ரெடி பண்ணும், ஹை ரெசல்யூஷன் இமேஜ் வந்து ரெடி பண்ண போறாங்களா. ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, அண்ட் இன்னொன்னு என்னன்னா நார்மலி நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேண்டர், ரோவர் இதெல்லாம் இருக்குமா. இங்க வந்து Blue Ghost மிஷன் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னா ரோவரே இல்லாம ரெடி பண்ணிருக்காங்களா. ஓகே, there is no rover. And when you see about this, you should also know about NASA's Commercial Lunar Payload Services Program. என்னன்னா கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீசஸ் ப்ரோக்ராம் பிரைவேட்ஸ் வந்து இந்த லூனார் இதுல எக்ஸ்ப்ளோரேஷன்ல என்கரேஜ் பண்ணணும் அன்னு சொல்லி. ஓகேங்களா? இப்ப ஆர்டெமிஸ் மிஷன் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன். ஹியூமன் வந்து மூனுக்கு அனுப்பணும்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இங்க பிரைவேட்ஸ் வந்து மூன் எக்ஸ்ப்ளோரேஷன்ல லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன்ல என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீசஸ் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுலதான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, Fireflies சொல்லுவாங்க. Firefly, it is also a private company. Yes, aspirants know about all these details, know about quantum computing. அதுல எரர்ஸ் வந்தா எப்படி கரெக்ட் பண்றது, ஸோ அது பண்றதுக்கு எந்த சிப் இப்போ அமேசான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பீரெக்ஸ் டெலிஸ்கோப்னா என்ன, அது யார் இது பண்றாங்க, அதோட மிஷன் எவ்வளவு இருக்க போகுது, அது எப்படி கலர்ஃபுல் மேப் ஆஃப் த யூனிவர்ஸ் ரெடி பண்ணுவாங்க, காஸ்மிக் இன்ஃப்ளேஷன்னா என்ன. ஓகேங்களா? ப்ளூ கோஸ்ட் மிஷன் வந்து March 14 அன்னைக்கு சோலார் எக்லிப்ஸ் வரும்போது என்ன பண்ண போகுது. ஓகே, அண்ட் அந்த ப்ளூ கோஸ்ட் வந்து பிரைவேட் மிஷனா இல்லையா. ஓகேங்களா? அந்த கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீசஸ் சொல்லுவோம், அது என்ன நாசா ஓடுது. ஓகே, அண்ட் வாட் இஸ் திஸ் பஞ்ச் மிஷன், அது சோலார் மிஷனா லூனார் மிஷனா. அந்த பஞ்ச் மிஷன்ல இந்த சோலார் இது படிக்கும்போது எந்த phenomena basically யூஸ் பண்ணி படிக்க போறாங்க. All these details we have covered in our today's video. So aspirants, please make your best notes, keep revising it, do well. Thank you. Have a nice day.